நல்லெண்ணெய், பட்டா, லவங்க, அன்னாச்சி பூ, ரோஜா மூக்கு, மராட்டி மூக்கு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் போடணும்ல. வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டா, இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். அடிக்கூடாது. ரெடி. இதுலயே தயிர் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். எலுமிச்சம்பழம் லைட்டாக புளிஞ்சிக்கலாம். ஏன்னா எலுமிச்சம்பழம் புளிஞ்சா உங்களுக்கு அடி பிடிக்காம வரும் இந்த பிரியாணி. போட்டுக்கலாம். இதோட இப்போ லைட்டாக பிரியாணி மசாலா போட்டுக்குவோம். லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் வந்து கரெக்டாக கறியில் இறங்கும். காரத்துக்காக கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் இந்த மசாலாவிலே ஆட் பண்ணிடுவோம். மல்லி போட்டுக்குவோம். புதினா கொஞ்சம் போட்டுக்குவோம். இல்லையே கொஞ்சம் வச்சிருந்து லாஸ்ட்ல போட்டுக்கலாம். சரியா? இதோட சேர்த்து 1 கிலோ சிக்கன், அதாவது சுத்தமாக வெட்டி எடுத்த சிக்கன் 1 கிலோ சேர்த்திக்கலாம். இதில் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த இதில் பாருங்க, இப்போ கிளறுறப்ப சிக்கன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு பாருங்க. மசாலாவெல்லாம் ஏறி எப்படி கரெக்டாக கலந்துருக்குன்ட்டு. இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. உப்பு காரத்தை இப்போ செக் பண்ணிக்கலாம். உப்பு தான் 2 போடணும். போடு, உள்ள போடு. இப்போ பெரிய தட்டை வச்சு மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் வந்து அரிசி போட்டுக்கலாம். சரிங்க தங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இருங்க, கொதிக்குதான்னு என்னன்னு பார்ப்போம்.
ஓகே, பிரமாதமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம அரிசி எடுத்து இதில் போடுவோம். இருங்க பார்ப்போம். இதோட நம்ம 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு பாஸ்மதி வேண்டியது இல்லை, ஏன்னா நம்ம வீட்டுக்கு செய்யங்காட்டி வீட்டு அரிசியை நம்ம போட்டோம். இருங்க இதையும் போட்டுருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரிசி போட்டோம். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா, நல்ல அந்த கறி துண்டோட சேர்ந்து வந்திருக்கு. இதை நம்ம வந்து இன்னும் கொதிக்கிட்டோம். ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து தம் போட்டுக்கலாம். வீடுங்காட்டி நம்ம தம் போடுறது வந்து சுடுதண்ணிவே மேலே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் போட்டு இந்த கறி அரிசி எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் அவ்வளோதான், தம் போட்டு பிரியாணி எடுத்துட வேண்டியதான். பாருங்க, ஓகேவா? போடுற அளவுக்கு ரெடியாக வந்திருக்கு பிரியாணி. இப்போ அப்படியே தம் போடுறல ஒரு 10 நிமிஷம் தம் போட்டோம்னு வைங்களேன், அந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக எஞ்சிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து சுடு தண்ணி மேலே வச்சிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுடு தண்ணி மேலே வச்சிடலாம். ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ தான் வைக்க போற, நான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அந்த வெங்காயம், மல்லித்தலை, உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம். அப்படியே நம்ம லைட்டாக கொஞ்சம் தயிரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா பிரியாணி சாப்பிட்றப்ப இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இது நல்லா இருக்கும்னு நான் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு தம் கட்டிட்டோம். இருங்க எடுத்து பாத்திரல எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அப்படியே லைட்டாக மல்லித்தலை இதை இறக்கி போட்டுக்கலாம். மல்லி புதினா போட்டுக்குவோம். அப்படியே கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதில். இது நம்ம கலர் விட்டுருவோம் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் வெயிட் பண்றாங்க. வாங்க போய் சர்வ் பண்ணலாம். எல்லாம் ரெடியா இருக்கு, பாத்துக்குங்க. தண்ணி போடு. உங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க. இங்க எங்க தங்கத்துக்கிட்ட சொன்னீங்கன்னா சொல்லிடும். வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. கிடக்குது. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்து. எப்படிதான் இந்த எனக்கு தேவை. அப்பா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படிமா இருக்கு தோசை? அவனுக்கு முட்டை இல்லைன்னு சொல்றீங்களாடா? முட்டை இருக்கு. அவ்வளவுதான், செஞ்சாச்சு. பாய். எல்லாம் சாப்பிட்டோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.